வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல சக்கரை பொங்கலுக்கு நான் 1.5 கப் பச்சரிசி எடுத்துட்டேங்க. 1/4 கப்புக்கு குறைச்சலாக பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். 2 கப் நல்ல பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் பால் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பால். தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 கப் எடுத்துட்டேன். கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு வச்சிடலாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை பொங்கலுக்கு பால் பொங்கல், அதுக்கு ஒரு குக்கரில் 2.5 டம்ளர் நான் அரிசி போட்டுட்டேங்க. இதை நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு கூடவே ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து ஊற வச்சிட்டேன். இது நம்ம பொங்கல் கூட்டுலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. இது தயிர் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு நல்லா ஊறட்டம், மூடி வச்சிடலாம். ஊறினது நம்ம 3 சவுண்டு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பைத்தம்பருப்பு 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க, நல்லா கழுவிட்டு. கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த பொங்கல் கூட்டுக்கு நான் கொஞ்சம் தனியா, ஒரு 1/4 கப் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். தனியா ஒரு 1/4 கப், 10 இல்லை 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த 1.5 கப் அரிசியும் பைத்தம்பருப்பும் நல்லா கழுவிட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. இப்போ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பொங்கல் கூட்டுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தனியாகவும் நம்ம வறுத்துக்கலாம். அதையும் இதில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். கடைசியாக மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இதில் ஒரு 12 மிளகாய் போட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி நம்ம எல்லா காய்கறிகளுக்கும் போட்டுக்கலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம காய் வதக்கி செய்வோம்ல, அதில் இந்த பொடியை நம்ம 1 ஸ்பூன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வறுபட்டுருச்சு. இதெல்லாம் நல்லா ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பானை அடுப்பில் வச்சுட்டோங்க. அதில் காய்ச்சாத பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். இன்னொரு டம்ளர் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பொங்க வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா பால் நல்லா காஞ்சி நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் தண்ணியோடு சேர்ந்து இதில் ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக இதில் நான் ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 1.5 டம்ளர் அரிசி, பருப்பு ஒரு பிடி, இதுக்கு நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ இந்த ஆறி இருக்கோங்க, இதை நல்லா நம்ம பொடிச்சு வச்சிடலாம். இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் பொடி தயாராகிடுச்சு. இப்போ வெல்லம் நம்ம கரைய வச்சுக்கலாங்க. அடுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு நல்லா இது போல் கரைய விட்டுடலாம். இது நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாங்க. இப்போ நடுவில் நம்ம 2 தடவை 3 தடவை அரிசியை நல்லா கரண்டியில் இது போல் கிளறி விட்டுக்கலாம், இல்லை அடி பிடிச்சிரும்.
நல்லா வேகட்டும். இப்போ பொங்கல் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் தேவைப்படுகிற காய்கறிகள் நான் இதில் பச்சை மொச்சை போட்டுட்டேங்க. சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய் கூட இதில் போட்டுக்கலாங்க. எல்லாமே போட்டுட்டு மெலிசாக அரிஞ்சிட்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைவாக வெந்துச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெல்லம் பாகு இருக்குல்ல, அது இதில் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் இதில் போட்டுடலாங்க. அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு நல்லா கரைய விட்டுடலாம். நல்லா கலந்துடலாங்க. இப்போது இதில் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துட்டுருக்கோம். நம்ம பருப்பு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுருந்தேங்க. அந்த பருப்பை இதில் போட்டுடலாம். பைத்தம்பருப்பு ஊற வச்சுருந்ததில்ல, அதை இதில் போட்டுடலாம். 1 டம்ளர் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தோம், அதை போட்டு கரைச்சிட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொங்கல் பொடி அதை இது தேவைப்படுகிற அளவு போட்டுக்கலாம். இதில் நான் 4 ஸ்பூன் போட்டேங்க. 100 ஸ்பூன் கூட இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா திருவினது இதில் போட்டுட்டு கலந்து விட்டுலாங்க. இது நல்லா ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா இவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது சக்கரை பொங்கலும் நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இதில் நான் நெய் ஒரு 3-4 ஸ்பூன் 1/4 கப் அதை ஊற்றிட்டு நல்லா உருக்கிடலாங்க. நெய் உருகுனதும் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து இந்த பொங்கலில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இந்த நல்லா குழைவாக வெந்துட்டுருக்கிற பொங்கலில் போட்டு நல்லா அப்படி கிளறிடலாங்க, கிண்டிடலாம். இப்போ பொங்கலும் தயாராகிடுச்சு. பொங்கல் கூட்டும் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சிடலாம் நம்ம ரெண்டுத்தையும். இப்போ இதுக்கு சைட் டிஷ் நான் வாழைக்காய், கொஞ்சம் வறுவல், அவரைக்காய் பொரியல் அதையும் பண்ணியிருந்தேங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சின்னதாக கட் பண்ண அவரைக்காய் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கரண்டியில் இதை போல் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுலாம் நல்லா வேகட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வாழைக்காய் இது போல் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை இதில் போட்டுட்டு அதுலேயும் நம்ம இதே மாதிரி 1/2 ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோங்க. எப்பவுமே நாங்கள் இந்த போல் தான் கறி பண்ணுறது, சைட் டிஷ் இந்த போல் தான் நான் பண்ணுறது. இப்போது இது ரெண்டுமே நல்லா வெந்திருக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கல் பொடி இருக்குல்ல, அதை இதில் 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்துட்டு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் அடுப்புலேயே அப்படி வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. அவரைக்காய் இதுலேயும் இந்த பொடி போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு கலந்துடலாங்க. எப்பவுமே நாங்கள் பொங்கலுக்கு இந்த போல் தான் சைட் டிஷ் பண்ணிடுறதுங்க. ரெண்டுமே தயாராகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். நான் ஒரு சின்ன கிளாஸ் 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அதனால் தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதில் ஒரு மிளகாய்
சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. வடைக்கு நம்ம அரைச்சி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்கின வெங்காயம், அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிசி மாவு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது பசங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க, அதனால் வடை செய்கிறது வழக்கங்க. இதை நல்லா தட்டிட்டு அடுப்பில் எண்ணெயில் இது போல் பொரித்து எடுத்துடலாங்க. ஒவ்வொன்றா போட்டு நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா வடையும் நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒயிட் ரைஸுக்கு பாலும் அரிசியும் சேர்த்து நல்லா குழைவாக வெந்திருக்கோங்க. அதையும் நம்ம இறக்கி வச்சுட்டோங்க. இது நல்லா மோர், தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இப்போது சர்க்கரை பொங்கல் கூடவே ஒயிட் ரைஸ், அதில் கூட்டு, பொங்கல் கூட்டும் தயாராகிடுச்சுங்க. வாழைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், வடையும் தயாராகிடுச்சுங்க. கூடவே பழம், கரும்பு இதெல்லாம் பொங்கலுக்கு வச்சு நம்ம கும்பிட்டாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.